அப்பொழுது என்னவா, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று வேதாகமத்தில் எப்படியாக பார்க்கிறோம். சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் அந்த சத்திய ஆவியானவரை குறித்து அறியாமல் இருப்பதனாலேதான் ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு இந்த காரியத்தை உணர்த்தினபடியினாலே இன்னைக்கு உங்கள் மத்தியில் அதை ஆண்டவர் சொல்லும்படி ஏவினபடியினாலே இன்றைக்கு அந்த காரியத்தை உங்களுக்கு முன்னே வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் என்னவா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுவேன். அப்ப பிதா என்ன பண்ணார், என்ன அனுப்பினார் உங்களுக்கு, என் வேலையை முடிச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன், புறப்பட்டு போக போறேன். போன பிறகு உங்களை நான் திக்கற்றவளா விட்டுட்டு போறேன்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். அதற்கு மாறாக நான் என்ன செய்வேன், போவதற்கு முன்பதாக நான் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வேன். அப்போது என்ன பண்ணுவார் ஆண்டவர், பிதா என்ன செய்வாரா, எப்ப நான் வந்துட்டு போன மாதிரி 33.5 வருடம் இருந்துட்டு போனவர் அவர் கிடையாது. அவர் திரும்ப வந்தா எப்படி இருப்பார், அவர் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் அவர் உங்களுடனே கூட இருக்கிறவர். அவர் தான் பேச்சரவாளர். எதுக்கு இருக்கிறாரு, அந்த வேடிக்கை பார்க்கறதுக்கா இல்ல. சூழ்நிலைகள் மாறுகிறதான வேளையில அவர் தான் என்ன பண்ண, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அவர் சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கும் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்ற சூழ்நிலையை மாற்றி உருவாக்குகிறவர் யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆனா நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே இயேசுவே இறங்கும் 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 சொல்லிட்டு, ஆனா இயேசு கிறிஸ்து போகிறதுக்கு முன்னால சொல்லிட்டாரு, என்ன, நான் போவேன், நான் வேண்டிக் கொள்ளுவேன், என்றென்றைக்கு இருக்கும்படி ஒரு தேற்றரவாளனை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். அவர் என்ன செய்வார், அவர் சகலத்தை குறித்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், கண்டித்து உணர்த்துகிறவர். உங்களை தேற்றுவதற்கு மட்டும் கிடையாது, தேவனுடைய சித்தத்தை, ஆண்டவர் என்னை அனுப்பினதான காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் வந்து உங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பலப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிற யாருன்னு சொன்னா, விடுதலை கொடுக்கிறவர் யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவர் பேதுரு சொல்லுவான், என்ன, அவர் யார், பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவரு தேவனை போல இயேசு கிறிஸ்துவ போல ஒரு உருவம் உள்ளவர். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன் இந்த காரியத்தை உங்கள் முன் வைப்பதனுடைய நோக்கம் என்ன, ஆதியாகமம் அந்த புத்தகத்தில் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்னவா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன பண்ணாராம், சிருஷ்டித்தார். ஆதியிலே எவ்வளவு காலங்களுக்கு முன்பதாக இந்த பூமியை படைச்சாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன, ஆதியிலே. அப்ப வேதம் அழகாக எழுதுகிறதான காரியம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் எப்படி செய்திருக்காரா, நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன். அவர் செய்தாக்கா அதுல குறைவே இருக்காது, குறை இருக்காது. நீங்கள் நானும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தோம்னா அதுல குறைபாடுகள் இருக்கும். ஆனா நம்மை படைத்ததான ஆண்டவர் தேவன் அவர் செய்த எப்படி இருக்கு, எல்லாமே நேர்த்தியாக இருக்கும். யாரும் எதையும் குறையே சொல்ல முடியாது. அவருடைய படைப்பு அப்படியாக இருக்கும். ஆனால் இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறதான காரியம் என்ன, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை ஆண்டவர் படைப்பாரா? ஆனா பிரசங்கி ஞானவான் எழுதுகிறான், சகலத்தை நேர்த்தியாய் படைக்கிற தேவன். ஆனால் அவர் படைத்ததான அந்த படைப்பை பார்க்கிறதான வேளையில இங்க அழகாக சொல்லுது, பூமி எப்படி இருக்குதா,
ஒண்ணுமே இல்லாத வெறுமையா இருக்குது. அடுத்தது என்ன? ஒழுங்கின்மையா, ஒழுங்கே கிடையாது, ஒழுங்கே கிடையாது. ஒரு ரோடு போட்டாங்கன்னா அழகா நேரா இருக்கும், நீட்டா இருக்கும். அதே ரோடு நேரா இருக்கிறது கோண கோணையா போட்டா அது ஒழுங்கா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. பாருங்க, அது போலதான் ஒழுங்கின்மையும் இந்த பூமி வெறுமையாய் காணப்படுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்க, ஏன் இந்த சூழ்நிலை வந்தது? அதனால நம்ம யோசித்து பார்க்கணும். அப்ப பாருங்க, என்னவா இருந்தது? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருக்குது? இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணியிருந்தாரா? அசைவாடி கொண்டிருந்தார். பூமியில மனுஷர்கள் கிடையாது, மிருகங்கள் கிடையாது, பறவைகள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த பூமியில் இருக்கிறது என்னன்னு சொன்னா தண்ணீர் இருக்குது, இருள் இருக்குது, ஆழம் இருக்கிறது, தேவன் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இவங்களை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆழத்தில் வேதம் அழகாக சொல்லுகிறதான காரியம் என்ன? என்னவா? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கு முன்னால சொல்லுது என்ன? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தண்ணிக்கு மேல என்ன இருக்குது? ஆவியானவர் இருக்கிறார், தண்ணியில ஜலத்தை அசைவாடுகிறார். அதுக்கு மேல என்ன இருக்குது? பூமி உருண்டையா தானே இருக்குது. நல்லா பிரிச்சுருங்க. கீழே பூமி, இடையில தண்ணி, இங்க கொஞ்சம் ஒரு வெற்றி இடம் இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப மேல வெற்றி இடம் கொஞ்சம் இருக்குது, மற்றது எல்லாமே தண்ணி. கீழே பூமி, அதுக்கு மேல என்ன இருக்கிறார்? ஆவியானவர் அசைவாடுகிறார். அவருக்கு மேல இருள் இருக்குது. பாத்தீங்கன்னா பூமி எப்படி இருக்குது? ஒரு வெளிச்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஆவியானவர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அசைவாடிட்டு இருக்கார் தண்ணியில. ஹல்லேலூயா. அப்போ காற்று இருந்ததா? எதுவுமே இல்லை. ஒரு வெறுமையான ஒரு உலகம், ஒழுங்கின்மையான ஒரு உலகம். ஆண்டவர் பார்த்தார், என்ன இந்த மறுபடியும் என்ன பண்ண? இந்த உலகத்தை சீரமைக்க வேண்டும். அப்போ ஏற்கனவே ஒரு உலகம் என்ன பண்ணி இருக்குது? இங்க இருக்குது. ஹல்லேலூயா. ஆதியிலே வானத்தை பூமி உண்டாக்கினார் பாரு, அது இருக்குது. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நடந்ததான அந்த காரியங்கள். அப்ப ஆதியிலே தேவன் அந்த வானத்தை பூமியை படைக்கும் போது எல்லாமே சரியா தான் இருந்திருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன? பூமியை பார்த்தா தெரியல. பூமிக்கு மேல தண்ணி, தண்ணிக்கு மேல இருள், இருளுக்கு மேல வானம்ங்கிறதான ஒரு கேப். இப்போ ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப தேவன் என்ன பண்றாரு? பேசுகிறார். என்ன? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இது எல்லாமே ஏற்கனவே படைக்கப்பட்டதான ஒன்று. ஹல்லேலூயா. மறுபடியும் உருவாக்கல. இருளுக்குள்ள என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்குது. ஆண்டவர் இப்போ அதை செயல்படுத்தும்படி, மீண்டும் அதை புதிதாக்கும்படி ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் செய்கிறதான காரியத்தை உங்கள் முன்னே வைப்பதற்கு தான் இந்த காரியத்தை எடுத்து ஆண்டவர் பேசும்படி சொல்லுகிறார். ஆவியானவர் யாரு? ஆவியானவர் செயல்பாடுகள் என்ன? பரிசுத்த ஆவியானவருக்குரியதான காரியங்கள் என்ன? வரோம், ஜெபிக்கிறோம், போறோம். எத்தனை பேர் ஆவியானவரை நீங்க பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் பூமியிலே ஆவியானவரை அனுப்புவது எதுக்குன்னு சொன்னா, நாம் பெற்றுக்கொண்டு அவர் நடத்துதலில் குள்ளாத ஒரு மனுஷன் வாழும்படிக்குதான். அவர் இல்லைன்னா உன்னால என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இல்லாம நீ செய்யறது எல்லாமே தேவனுக்கு விரோதமான காரியமா தான் இருக்கும். தேவனுக்கு விரோதமான காரியத்தை தான் செய்ய முடியுமே தவிர, தேவனுடைய காரியத்தை செய்யணும்னு சொன்னா அதற்கு ஒரு விசேஷித்த பலன் அவசியம். அது யாரிடத்தில் இருக்குதுன்னு சொன்னா, தேவனாலே அனுப்பப்பட்டதான தேவ ஆவியானவர் இடத்துல தான் அந்த காரியங்கள் இருக்குது. வசனம் தெளிவா சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:17 கர்த்தரே ஆவியானவர்.
வேற யாருமே கிடையாது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாதான் உனக்கு விடுதலை. அவர் இல்லாம உனக்கு ஒரு விடுதலை கிடையாது. அப்ப குமாரன் விடுதலை கொடுத்தா நீங்க மெய்யாவே விடுதலை ஆவீங்களே, என்ன ஒரு குழப்பமா இருக்குது. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆவியானவருடைய சித்தம் இல்லாமல் பிதாவின் இடத்தில் இருந்து, ஆவியானவர் சொல்லாம பிதாவின் இடத்தில் இருந்து ஒன்றை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது. பாருங்க, விடுதலையா ஆவியானவர் மூலமாக, அவர் ஜெபிப்பதன் மூலமாக, அவர் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறதன் மூலமாக தேவன் உனக்கு கொடுக்கிறது இவர் மூலமாக தானே தவிர வேற ஒருத்தர் மூலமாக கிடையாது. அங்கே ஒருத்தர் பரிந்து பேசுகிறார், உண்மைதான். ஆனா இந்த பூமியானது ஒழுங்கற்ற நிலையிலே இருப்பதை அவருக்கு தெரியும். ஆனா நீங்களும் நானும் பார்த்தா தெரியுமா? தெரியாது. ஏன்? இருள் இருக்குது, தண்ணி இருக்குது, அது எவ்வளவு ஆழத்தில் இருக்குதுன்னு தெரியாது. ஆனா இப்ப ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கட்டளை இடுகிறார். அந்த கட்டளை இட இட ஒவ்வொரு காரியமும் நிவர்த்தி செய்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறது யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. தேவன், அதாவது யோவான் எழுதுவானா, யோவான் சுவிசேஷம் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. வார்த்தை, வார்த்தையை கொண்டுதான் என்ன பண்றார் ஆண்டவர் பேசுகிறார். தேவன் 3 வேலை செய்கிறதான ஒரு காரியம். ஆனால் உருவாக்குகிறது, உயிர்ப்பிக்கிறது யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் அழகா சொல்லுது, என்ன? எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷர்களுக்கு மன்னிக்கப்படும், எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனா ஒன்றை தவிர என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் ஒரு போதும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ அந்த தேவ ஆவியானவருக்கு தேவன் எவ்வளவு கனத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர் சொல்றாரு, அவர் செய்கிறார். பாருங்க என்ன அழகாக, என்ன வெளிச்சம் நல்லது என்று கண்டார். இந்த இருளில் இருந்துதான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றார். பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனா அந்த உலகத்தில் என்ன இருந்தது? இருள் தான் அதிகமா இருந்தது. ஆனா அந்த இருளுக்குள்ள என்ன இருக்குது? வெளிச்சம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவ ஆவியானவர் அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றில் இருந்து அவர் பிரித்து எடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மையும் அப்படிதான் பிசாசின் கிரியைகளிலே அகப்பட்டு, ஹல்லேலூயா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை யார் உயிர்ப்பித்ததா? ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. இப்ப நாம் எப்படி இருக்கிறோம்? உயிர் அடைந்தவர்களாக நிற்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன? வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆரம்பசனம், தேவன் ஜலத்தின் மத்தியிலே, ஜலம் இருக்குது, வெளிச்சத்தை கொண்டு வர தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. இருள் இருந்து, ஆழத்தில் என்ன இருந்தது? இருள் இருந்தது. இருளில் இருந்துதான் என்ன பண்ணிருக்கார் ஆண்டவர்? வெளிச்சத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்போ பேர் வைக்கிறார் அந்த இருளுக்கு. ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு என்ன? எல்லாமே அவர்தான் பேர் வைக்கிறார். அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும்போது பாருங்கவா, ஆகாய விரிவு ஒன்றை ஆண்டவர் என்ன பண்ணணும்? வைக்கணும். எல்லாமே இது தேவன் செய்கிற எல்லாமே நமக்காக தான். மீண்டும் ஒரு உலகத்தை எப்படி எல்லாம் ஆண்டவர் புதுப்பிக்கிறார் பாருங்க. என்ன பின்பு பாருங்க, என்ன ஜலத்தின் மத்தியில் ஜலம் இருக்குது, அதுக்கு மேல இருள் இருந்தது, ஆவியான ஜலத்தில் அசைவாடி இருக்கிறார். இந்த இருக்கிறதான இந்த ஜலத்தை என்ன பண்றார் ஆண்டவர்? இரண்டாக பிரிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ரெண்டா பிரிக்கணும்னு சொன்னா, இந்த புத்தகத்தை ரெண்டா பிரிக்கணும்னு சொன்னா, இதுக்கு இடையில கேப்ல ஏதாவது ஒண்ணு வச்சாதான் இதுக்கு தொடர்பு இல்லாம இருக்கும். இது அப்படியே விட்டுட்டு நான் பிரிச்சுட்டேன்னு சொன்னா கிடையாது. ஏன்னா இது மறுபடியும் அதோட கூட இணைஞ்சு தனியா பிரித்து எடுக்கல. இத
ஒண்ணு செப்பரேட்டா எடுத்துட்டு ஏதோ ஒண்ணு குறுக்க வச்சுட்டு மேல வச்சோம்னா பிரிஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன, ஆகாய விரிவை, வானம் இருக்குது, ஆகாய விரிவை என்ன பண்ற ஆண்டவர் உருவாக்குகிறார். எப்படின்னு சொன்னா, இருக்கிற முழு அளவு தண்ணீர்ல பாதியில என்ன பண்றார் ஆண்டவர், ஆகாய விரிவை என்ன பண்றாரு உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே ஜலம் மேலே ஜலம், தண்ணிய ரெண்டா பிரிக்கிறார். பாதி தண்ணி இடையில ஆகாய விரிவு, அந்த ஆகாய விரிவுக்கு மேல தண்ணியை வைக்கிறார். அது அதோட என்ன பண்றார், மேல அவர் கொண்டு போயிடுறார் அந்த தண்ணீரை. பாருங்க என்னவா, தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றால் அது ஜலத்தில் இருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். ஒரு விரிவு, ஒரு பிரிவை உண்டாக்கும் போது அதற்குள்ளே இருக்கிறதான காரியத்தை அதோடு கூட பிரிக்கும்படி அவர் வார்த்தையின் மூலமாக சொல்லும் போது அங்க பார்க்கிறோம் என்ன, ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே ஜலம் ரெண்டா பிரியுது பார். ஆகாய விரிவு நடுமத்தியில போயிடுச்சு, பாதி தண்ணிய ஆகாய விரிவு என்ன பண்ணுச்சு, ஆகாய மண்டலம் அது மேல கொண்டு போயிடுச்சு. மீதி இப்ப தண்ணிக்கு கீழே பூமி பிரிச்சாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இருள் போயிடுச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு. அடுத்தது என்ன, ஆகாய விரிவு வந்துடுச்சு, தண்ணிய ரெண்டா பிரிச்சுட்டு இதுக்கு அடுத்து ஆண்டவர் என்ன பண்ற, ஒரு பெரிய இடைவெளி வச்சிடுறார். இப்போ இடம் இங்க என்ன ஆயிடுச்சு, வெற்றிடமாயி போச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு. இப்ப இந்த இடத்துல அழகான ஒரு இடம் வெற்றிடம் இருக்குது. இப்ப தண்ணி இருக்குது, பூமி இருக்குது. அடுத்த ஒரு காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். ஹல்லேலூயா. ஆகாய விரிவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுக்கு பேர் என்னன்னு, வானம். ஹல்லேலூயா. வானத்தை படைத்தார். இப்போ எல்லாம் தண்ணியினால மூடிட்டு இருந்தது. இப்ப மறுபடியும் பிரித்து கொண்டு போனதான வேலையில அவர் பெயர் வைக்கிறார். என்ன, அதற்கு வானம் என்று பெயரிட்டார். இப்படி அடுத்ததான காரியத்தை பார்க்கும் போது பாருங்க என்ன, வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம். ஹல்லேலூயா. இப்ப பார்த்தா கூட உனக்கு பூமி தெரியாது, தண்ணி தான் தெரியும். ஆனா ஆண்டவர் பாருங்க என்னவா அழகாக செய்கிறதான காரியம் என்ன, தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்பட கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தண்ணி இருந்தது, அங்கிருந்து சொல்றார், ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப என்ன, பூமி காணப்படணும், பூமி தெரியணும். ஹல்லேலூயா. அப்ப தண்ணி எல்லாம் என்ன பண்ணணும், ஒரு பக்கமா போயிடணும்னு சொல்லும் போது அந்த தண்ணிலாம் ஒரு பக்கம் போயிடுச்சு, பூமி மட்டும் இப்ப தெரியுது. ஹல்லேலூயா. தண்ணி பிரிஞ்சு போயிடுச்சு, பூமி எங்கெல்லாம் இருக்கு, தண்ணி தான் பூமியை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. இப்ப பார்க்கும்போது என்ன, அந்த பூமி எப்படி இருக்குது. ஹல்லேலூயா. முதல் வசனம் இரண்டாம் வசனம் சொல்ல பாத்தீங்களா, பூமியானது ஒழுங்கின்மையோ வெறுமையுமாய் இருந்தது. நாம நினைக்கலாம் என்ன, நோவா காலத்துலதான் ஒரு ஜலத்தினாலே ஒரு அழிவு உண்டானது என்று நம்ம நினைக்கிறோம். இல்ல இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதியிலே படைத்ததான அந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி அழிச்சாரா, ஹல்லேலூயா, தண்ணீரினாலே ஜலத்தினாலே அழித்ததான ஆண்டவர் ஃபுல்லாவே தண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தது, எல்லாத்தையும் மூடி போட்டு எல்லாம் ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு கோபம் இருந்திருக்கனால யோசனை பண்ணி பாருங்க, எதுவுமே இல்லாம பண்ணிட்டாரு பாருங்க. ஆனா நோவா காலத்துல மட்டும் ஒரு 8 பேர் பிழைக்கும்படி, சில மிருகங்கள் பிழைக்கும்படி ஆண்டவர் பெயரை ஏற்படுத்தி அதன் மூலமாக மீண்டும் ஒரு உலகத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு முன் வைப்பதனுடைய நோக்கம் என்ன, இதற்கு முன்பதாக ஒரு உலகம் இருந்தது. மழை இருந்தது, காடு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா அந்த தண்ணீரின் நிமித்தம் இப்ப என்ன ஆயிடுச்சு, வெறுமையா இருக்குது. ஒழுங்கு இல்லாத ஒரு உலகம், ஒழுங்கு இல்லாத ஒரு உலகம். மீண்டும் என்ன பண்ற ஆண்டவர் அதை கட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததான காரியம். என்ன, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொன்றை சொல்லுகிறதான வேலையில செய்கிறவர் யாருன்னு சொன்னா, ஹல்லேலூயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இதை செய்கிறார் என்பதை குறித்து வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா பாருங்க, 104ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை பாருங்க. என்னவா, ஆண்டவர் சொல்லும் போது
யார் செய்கிறார் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். வாசிக்கவா? நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது பாருங்க, தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். என்னவா? எதுவாய் இருந்தாலும், இந்த பூமியாய் இருந்தாலும், எந்த காரியமாய் இருந்தாலும் தேவன் சொல்லும் போது, அனுப்புகிறது என்று சொல்லும் போது, இவர் மூலமாக செய்யும் போது வாசி, அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அவைகள் என்ன பண்ணப்படும்? சிருஷ்டிக்கப்படும். நீ பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். பாரு, என்னவா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததான இந்த பூமியை எப்படியாக தேவன் மாற்றுகிறார் என்றால், ஹல்லேலூயா, தான் ஏற்கனவே ஆதியிலே உருவாக்கப்பட்டதான, படைக்கப்பட்டதான அதே போல அந்த ரூபத்தின்படியே, ஒழுங்கின்படியே தேவன் யாரை கொண்டு செய்கிறார்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் மறுபடியும் கட்டுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல அழிஞ்சு போச்சு, முதல்ல ஒழுங்கு இல்லாம போயிடுச்சு. இதை மீண்டும் என்ன பண்ணார் ஆண்டவர்? இந்த உலகத்தை எல்லாவற்றையும் முந்தி இருந்தது போல அல்ல, இப்போ ஒரு புதியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? செய்து. அப்ப முன்னாலே எப்படி செய்தார்னு சொல்லிட்டு இங்க நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் முழுவதுமாக தண்ணீரிலே, ஒழுங்கற்ற நிலையிலே, இருள் அடைந்த நிலையிலே, வெளிச்சம் இல்லாமல், எதுவுமே வாழ தகுந்த இடம் இல்லாமல் இருக்கிற ஒன்றை தேவன் தம்முடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதாகமத்தில் என்ன, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? விடுதலை இருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய குடும்பத்திலும் கூட அநேக இருள் அடைந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் கூட ஒன்றை ஞாபகம் வச்சுக்க, ஆவியானவரை பெற்றுக் கொண்டவர்களாய் நீங்கள் இருக்கிறதான வேளையில நீங்க எதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஆவியானவர் முதல்ல இருந்த ரூபத்தின் படியையும் புதியதாக எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரா? புதியதாக அவர் மாற்றுகிறதான தேவன். அதே மாதிரி சங்கீதம் 30:6 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சங்கீதம் 33:6, கர்த்தருடைய வார்த்தை, ஹல்லேலூயா, அது என்ன செய்யட்டு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையினால், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால், வானங்களும், கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலும் அவைகள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. யாரா? அவருடைய சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. எப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை சொன்னா ஆவியானவர் கிரியை செய்கிறவர். அவர் வார்த்தை சொல்ல சொல்ல ஆவியானவர் கிரியை செய்கிறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யோபு சொல்லுவார், என்ன அழகாக சொல்லப்பட்டதான காரியம் என்ன? யோபு 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்க. என்னவா? தமது ஆவியினாலே என்ன பண்ணாரா? வானத்தை அலங்கரித்தாரா. ஹல்லேலூயா. தமது ஆவியினாலே மேலே பார்க்கிற சுடர்கள் நைட்ல பாத்தீங்கன்னா கலரா இருக்கும், வெளிச்சமா இருக்கும், அங்கங்க டாட் டாட்டா இருக்கும். இது எல்லாமே என்ன? ஆவியானவர். யோபு சொன்ன என்ன? அவர் தம்முடைய சுவாசத்தினாலே என்ன பண்றார்? அவர் வானத்தை அலங்கரித்தார். அவர் சுவாசம் என்ன? காற்று என்ன? எபிரேய மொழியில ரூவா என்றால் என்ன அர்த்தம் சொன்ன பரிசுத்த ஆவியானவருக்கு? எபிரேய மொழியில ரூவான்னு சொன்னா காற்று, சுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்தார் மனுஷனை, மனுஷனை படைச்சிட்டார், மனுஷன் இருக்கிறான். ஆனா மனுஷன் என்ன பண்ண? படைக்கப்பட்டதான மனுஷன் ஒரு உருவம் இருக்குது, சாயல் இருக்குது. ஆனா என்ன? அதுக்கு என்ன இல்ல? உயிர் கிடையாது. ஆனா தேவன் என்ன பண்ணாராம்? நம்முடைய சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினதான வேளையில அவன் ஜீவாத்மாவானான் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த உயிர்ப்பிக்கிறதான காரியம், உருவாக்குகிறதான காரியம், எழுப்ப பண்ணுகிறதான காரியம் யாருடைய வேலைன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஹல்லேலூயா. அவர்தான் காற்று, அவர்தான் சுவாசம். ஹல்லேலூயா. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன? பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்ததான வேளையிலே
அதுக்கு முன்பதாக எவனும் ஆவியை பெற்றுக் கொள்ளல, எந்த விதமான அபிஷேகம் பெற்றுக் கொள்ளவில்லை. அந்த பெந்தகோஸ்து நாள் வருகிறதான வேளையிலே அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, காற்றடிக்கிற பெரு முழக்கம் போல. ஹல்லேலூயா. அப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? எபிரேய பாஷையில சொல்லப்பட்ட வண்ணமாய் காற்று யாரு, சுவாசம் யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதாகமத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு என்று தனித்துவம் வாய்ந்ததாக, ஹல்லேலூயா, திருத்துவதான தேவன் என்ற வேதத்திலே பார்க்கிறோம். திருத்துவ தேவன் அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் வேதம் அழகாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்கே எங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஏனவா எல்லாமே ஆவியினாலே ஆகும். ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு நீ பெற்றுக்கொள்ள முடியாத எதுவா இருந்தாலும் ஒன்றை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, என்ன, எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவனா இருந்தால் எல்லாம் அவராலே ஆகும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்க? வெறுமையாதான் இருக்கும், ஒழுங்கின்மையாதான் இருக்கும். ஹல்லேலூயா. உன் வீடு பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படல அல்லது அங்க வாசம் பண்ணலன்னு சொன்னா உன் வீடு எப்படி இருக்குன்னு சொன்னா வெறுமையான ஒரு வீடாக, ஒழுங்கற்ற வீடாதான் இருக்குமே தவிர அது நேர்த்தியான வீடா. ஒருவேளை என்ன பண்ணலாம், அழகாக கட்டி இருக்கலாம், வீடு முழுவதும் பளிங்கு கல்லிலே ஹல்லேலூயா கட்டி வைத்து இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணாத ஒரு இடம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா அது வெறுமையும் ஒழுங்கற்றதுமாய் தான் இருக்கு. ஏன்? எல்லாவற்றையும் ரூபத்தை மாற்றி புதிதாக்குகிறவர் யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஹல்லேலூயா. உன்னை உருவாக்கணும்னு சொன்னாங்க அவராலதான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தத்தினால நீ கழுவப்பட்டு இருக்கிற, ஆனா சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே உன்னை உருவாக்கலன்னு சொன்னா நீ ஒழுங்கற்றவனா தான் இருப்ப. ஹல்லேலூயா. எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்ப பாருங்க, ஆவியானுடைய வேலை என்ன? ஒவ்வொன்றையும் அவர் பிரிக்கிறதை பார்க்கிறோம். 14 இருந்து 18 வரையும் நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமத்துல அழகாக சொல்லப்பட்டதான ஒரு காரியம் என்ன? பகலையும் இரவையும் ஆள வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் தேவன் என்ன செப்பரேட் பண்றார், பிரிக்கிறார். இருளும் வெளிச்சமும் ஒன்னா இருந்ததுன்னா எப்படி இருக்கிறனால யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன, இருளும் வெளிச்சம் ஒன்னா இருந்தா அதுக்கு பேரா வைக்க முடியாது. அது தனியா பிரிக்கும் போதுதான் வெளிச்சத்துக்கு பகல், இருளுக்கு இரவு என்று ஆண்டவர் பெயர் வைத்தார். சுடர்கள் எல்லாம் பாருங்க என்ன, அவருடைய சுவாசத்தினாலே யோபு சொன்னது போல என்னவா, அவருடைய சுவாசத்தினாலே ஆவியினாலே வானம் அலங்கரிக்கப்பட்டது. அப்ப அங்க இருக்கிற சுடர்கள் எவ்வளவு வானத்துல என்ன எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. அது எல்லாமே என்ன, பூமியினுடைய நிலையை நீ அறிந்து கொள்ளும்படி, கால நேரங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணார், வானத்துல வைத்தார். அதற்கு யார் காரணம் சொன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன் தான் அதற்கு காரணம். ஹல்லேலூயா. சூரியன் இருக்குதுன்னா யார் காரணம்? சந்திரன் இருக்குதுன்னா யார் காரணம்? பகலை ஆளுவதற்கு சூரியன், இரவை ஆளுவதற்கு சந்திரன். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றையும் பிரிக்கும்படி தேவன் கட்டளை இடுகிறதான வேளையில அவைகளை நேர்த்தியாக, அழகாக, புதியதாக, உண்மையான ரூபத்தின்படி யார் அதை செய்கிறார் என்று பார்க்கும்போது பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர். ஹல்லேலூயா. அவன்தான். வசன தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது, அவை ஆவியோடு கூட அவர் பேசும் போது தேவன் என்ன பண்றார், இருளுக்கிட்டே அப்ப பேசுறார் இல்ல. ஹல்லேலூயா. வானத்துக்கிட்டே அப்ப பேசுறார் இல்ல. அங்க ஜலத்தில் அழகா அசைவாடிக்கிட்டு இருக்கிறார், ஆவியானவர்கிட்ட பேசுறார். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு தெரியும் இதெல்லாம் நான் தான் செய்ய முடியும். இது எல்லாமே யார் கண்ட்ரோல்ல இருக்குது? ஏன் கண்ட்ரோல்ல இருக்குது? இந்த உலகம் முழுவதும் ஏன் கண்ட்ரோல்ல இருக்குது?
முதல்ல சொன்ன பிசாசு எல்லாம் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆனா ஆவியானவர் வந்த பிறகு அவனை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிறவர் அவனை விட ஒரு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இப்ப யார் பெரியவர்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னா எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது, நீ என் காலில் விழி, எல்லாத்தையும் நான் உனக்கு தர, மகிமை எல்லாம் படைத்தவர்கிட்டயே காரணமா இருந்தவர்கிட்டயே சொல்ல, நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்னன்னா, என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய கரத்துக்குள்ள நம்மை நடத்தும்படி தேவன் இந்த உலகத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்கு இருளா இல்ல வெளிச்சமா இருக்கிறீர்கள். எப்போ இந்த வெளிச்சம் ஆண்டவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எப்போ வெளிச்சத்தை இருளில் இருந்து பிரித்தாரோ அன்றைக்கே நாம் என்ன பண்ண வெளிச்சத்திற்குரியவர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் படைத்ததான, ஆதியிலே படைத்ததான அந்த உலகம் அழிக்கப்பட்டது. எப்படி? ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது. ஆனா மனுஷனே கிடையாது. ஆனா மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த சீர்கெட்டதான ஒழுங்கற்ற நிலையிலே இருக்கிற ஒரு உலகத்தை மீண்டுமாய் அவருடைய ரூபத்தின்படி அவர் எதெல்லாம் நினைச்சு ஒழுங்கா செய்யணும்னு நினைச்சாரோ அவைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இப்ப எப்படி செய்ய போறார் ஆண்டவர்? மனுஷ உருவெடுத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி ஒழுங்கற்ற எல்லாவற்றையும் ஒழுங்காக்கும்படி முன்னதாகவே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எல்லாவற்றையும் செய்தார். ஆண்டவர் சொல்லிட்டு போகும்போது என்ன பண்ணார் அவர்? இது எல்லாம் முடிந்தது. முடிக்காத காரியம் ஒண்ணுமே இல்லை. சிலுவையிலே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆனா சீர்படுத்த ஒருத்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சிட்டார். ஆனா இப்ப எப்படி இருக்குது? இது எல்லாவற்றையும் மறுபடியும் ஒரு ரூபத்தை தந்து ஒழுங்கற்ற நிலையை மாற்றி வெளிச்சத்துக்குரியவர்களாக நம்மை மாற்றி பிதாவோடு கூட ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போகும்படி பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை கர்த்தர் பூமிக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. உலகம் பூமி அப்படி சீர்கட்டு போச்சு, இருள் அடைஞ்சு போச்சு. அதனால வேதம் சொல்லுகிறது என்ன? மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு என்ன வந்ததா? வெளிச்சம் வந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் இருள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், மரணத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். இந்த மரணத்தையும் இருளையும் நீக்கும்படிக்கு ஆண்டவர் வந்தார் இயேசு கிறிஸ்து. அதுக்கு பிறகு ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் இப்ப வந்து கிரியை செய்துட்டு இருக்கிறார். எங்கெல்லாம் ஒழுங்கற்ற நிலை, எங்கெல்லாம் விடுதலை இல்லாம, எங்கெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கிறார்களோ அந்த கட்டுகளை அறுத்து விடுதலை கொடுத்து வெளிச்சத்தின் பிள்ளையாக, ஒளி கொடுக்கிறவர்களாக, ஒளி உள்ளவர்களாக மாற்ற தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிருக்க? இன்றைக்கு நான் சொல்ல முடியாது, நான் எப்படியா இருக்கிறேன்? உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முன்ன நான் எப்படி இருந்தேன்? இருளுக்குள்ளே இருந்தேன். இப்ப நான் ஆவியானவர் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக, பிதாவுடைய தேவ அன்பு ஹல்லேலூயா இன்றைக்கு என்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்குது? வெளிச்சத்துக்குள்ளே. நான் இருளுக்குள்ளே இல்ல. இப்ப நான் முழுவதும் எப்படி இருக்கிறேன்? எல்லாமே பிரிக்கப்பட்ட நிலையில என்னை எதுவும் ஒட்டி கொள்ளாதபடிக்கு தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதுதாங்க உண்மை. ஹல்லேலூயா. முந்தி எல்லாமே ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருந்தது. எல்லாம் தண்ணி இருந்தது, இருள் இருந்தது, பூமி இருந்தது, எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஒன்னாக ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தது, ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தது. ஆனா ஆவியானவர் ஆண்டவர் என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் பிரித்து அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரும்படி ஹல்லேலூயா
நம்மில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் எடுத்து இப்ப எப்படிப்பட்டதான ஒரு பூமியா மாத்த நினைக்கிறாரு. வசனம் சொல்லுகிறபடி அவைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? நீ ஆவியானவரை அனுப்பும் போது, ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுது. ஏன்னா விருப்பம் இல்லை, ஆசை இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, உலகம் அந்த பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ளாதபடியினாலே அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நீங்க அறிந்து கொண்டு இருக்கிறீங்க ஆவியானவர் யாரு, ஆவியானவர் எப்படிப்பட்டவர். நம்ம எல்லாருக்கும் ஆவியானவரை வெளிப்படுத்திட்டார். இப்ப நாம எல்லாரும் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் இருந்தாதான் உன் வாழ்க்கை ஒழுங்கா இருக்கும். அவர் இருந்தாதான் அவருடைய ரூபமாக மாற்ற முடியும். அவர் இருந்தாதான் அவருடைய சாயலுக்குள்ளே நீ போக முடியும். மரண சாயலை விட்டு உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ள போகணும்னு சொன்னா இந்த ரெண்டு சாயலுக்குள்ள போக தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருந்து பலப்படுத்தாம போனா நீ அப்படியேதான் இருப்ப. ஹல்லேலூயா. நீங்களே முடிவு பண்ணுங்க, ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எங்கேயோ இருந்துகிட்டு எதையுமே செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பெற்றுக்கொள்ளுன்றது கிடையாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி பிதாவை நோக்கி என்ன பண்ணணும்? வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான சொன்னாரு, நான் பிதாவை நான் வேண்டிக் கொள்ளுவேன். எப்போ? நான் வேண்டிக் கொள்ளும் போது, நான் ஜெபிக்கும் போது, அல்லது நான் கேட்கும் போது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் பூமிக்கு அனுப்புவார். எல்லாத்தையும் செய்துட்டு பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு, வானத்துல எல்லா சுடர்களையும் வச்சுட்டு, எல்லாவற்றையும் செய்துட்டு, மனுஷனுக்கு ஜீவனையும் கொடுத்துட்டு, சுவாசத்தை கொடுத்துட்டு, ஆவியானவருக்கு எங்கன்னு சொன்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பதற்கு முன்பதாக அவர் போயிட்டார். அவர் அங்கே இருந்தபடியினாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் போவேன், பிதாவை கேட்டுக் கொள்ளுவேன், அப்ப பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் அனுப்புவார். அப்ப அவர் அங்க அவரோடு கூட தான் இருந்தார். யாரோடு கூட? தேவனோடு கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து வந்து 33 வருஷம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிலுவையிலே முடிந்த பின்பு அவர் போகும்போது அதற்கு முன்பதாக சொன்ன, சிலுவைக்கு போறதுக்கு முன்னால உங்களை நான் திக்கற்றவர்களாக நான் விடவே மாட்டேன். ஒருவேளை கணவன் உன்னை திக்கற்றவனா விடுவான், பிள்ளைகள் விட்டுட்டு போவாங்க, மனைவி விட்டுட்டு போவாங்க. ஆனா கர்த்தர் ஒருபோதும் ஒருவனையும் திக்கற்றவனாக விடுவதே கிடையாது. அதை முதல்ல நினைச்சுக்க. இந்த உலகம் உன்னை விட்டுடும், மறந்து போயிடு, எல்லாம் மறந்து போயிடுவாங்க. உன்னை மறவாத ஒரே ஒரு தேவன், அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். எப்போ? பெற்றுக்கொண்டதான் நீ அறிந்து கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ளாதவன் அறிந்து கொள்ள முடியாது. ஐயோ, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அது கொண்டே இல்ல இல்ல, அது கிடையாது. அன்றைக்கு எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தவனுக்குதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்து நாளிலே வந்து மீண்டும் இறங்குகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னே எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். பிதாவாகி தேவனோடு கூட இருந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப என்ன? ஆண்டவர் சொன்னபடி போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புறார். எப்போ? அது பெந்தகோஸ்து என்ற நாளிலே வரும்போது அந்த எபிரேய மொழியிலே சொல்லப்பட்ட வண்ணமாய் அந்த காற்று, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, ஒரே ஒரு வசனம் மட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது, வேதம் சொல்லுகிறது, பெந்தகோஸ்து நாள் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, என்னவா? எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்று கூடி ஓரிடத்தில் வந்தார்கள். ஓரிடத்தில் ஒன்று சேர்ந்த போது அப்போது பலத்த காற்று அடிக்கிற பொழுது, அவன் நல்ல முன்னாடி சொன்ன என்ன? ஆவியானவர் யாரா? காற்று, சுவாசம். அப்ப எப்படி கொண்டது? ஆவியானவர் எப்படி இறங்குவாரா? பலத்த அடிக்கிறது முழக்கம் போல, பலத்த காற்று அடிக்கிற, அடிக்கல, அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, வானத்தில் இருந்து திடீர் ஒரு சத்தம் உண்டாகி, அவர்
உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. இந்த ஜனங்க உட்கார்ந்து இருந்தாங்க பாரு, அவங்க எல்லாம் இந்த சீசர்களா உட்கார்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்த இடம் எப்படி ஆயிடுச்சு வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பாருங்க என்னவா, முதல்ல ஒரு முழக்கம், ஆவியானவர் தான் வரார் என்பதற்கு அடையாளம் என்ன? அவர் காற்றும் சுவாசம் உள்ளவர். அவர் வரும்போது தென்றல் காற்று அடிக்கிற மாதிரி ஜிலு ஜிலுன்னு அடிக்கிற மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. தென்றல் காற்று வீசும் பாருங்க, அப்படியே மேல பட்ட உடனே நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்ல, எப்படியா? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம். அதுதான் வல்லமை, அதுதான் தேவனுடைய வல்லமை. அவர் பிரிக்கிறார்னு சாதாரண விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. தண்ணிக்கு இடையில ஆகாய விரிவை உண்டு பண்ணணும்னு சொன்னா அது ஆவியானவரால் மட்டும்தான் முடியும், ஆவியானுடைய பலத்தினால மட்டும்தான் முடியும். இருக்கிற பாதி தண்ணி மேல தூக்கிட்டு போகணும் மேகம் சொன்னா அதை யாரால முடியும்னா ஆவியானுடைய பலத்தினால தான் முடியும். மீதி இருக்கிற தண்ணி ஒரு பக்கமா போகணும் தான் சொன்னார், அதுக்கு ஒரு பலன் அவசியம். அந்த வெட்டாந்தாரை காணணும்னு சொன்னா அவ்வளோ அந்த உலகத்தில் இருக்கிற 3 பகுதி தண்ணி இருக்கு பாருங்க, அந்த தண்ணியை தள்ளணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பலன் என்ன? ஆவியானுடைய பலன். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய பலன் எப்படி இருக்கும்? சடுதியிலே ஒரு முழக்கம் உண்டாவது போல, பலத்த காத்தடிக்கிற அந்த வேகத்தை போல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாங்க? இறங்குகிறார். அடுத்தது எப்படி வருது? அல்லாமலும் அடுத்தது பாருங்க, அக்கினிமயமான அவருடைய வல்லமையை பாருங்க. அக்கினிமயமான நாவுகள், பிரிந்து ஒரே நாவு கிடையாது, பிரிந்திருக்கிற நாவுகள் போல அவர்கள் பார்த்தாங்க. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல புறாவை போல இறங்கி வந்து இறங்கின ஆவியானவர் இப்ப இங்க பாக்குறீங்கன்னா புறாவை போல இறங்கி வந்த ஆவியானவர் இந்த சீஷர்களுக்கு மேல எப்படி வர்றாரு சொன்னா விளக்கப்பட்டதான 2 நாவு உள்ளது போல. ஏன்னா இவன் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. நாக்குல வந்து இறங்கல, அவங்க மேலே வந்து அந்த நாவு இறங்கி அவங்களை முழுவதும். அதனுடைய விளைவு என்ன? அந்த ஆசீர்வாதம் என்ன? அதற்கு பிறகு அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அவன் போய் பிரசங்கித்தவன வேலையில 3000 பேர் ஹல்லேலூயா சந்திக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இது எப்ப நடக்குது? ஆவியானவர் இறங்கி அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த பலத்தினாலே ஜனங்கள் தேவனிடத்திலே சேர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். 1-2 பேர் இல்ல, ஒரே ஒரு பிரசங்கம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி ஒருத்தர் ரட்சிக்கப்படாது. ஹல்லேலூயா. சிலுவையில தொங்கும் போதுதான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான். மற்ற கூட்டமா வந்தாங்க, 3 நாள் உட்கார்ந்தாங்க. ஹல்லேலூயா. பிரெட் அப்புறம் என்னவா மீன் எல்லாத்தையும் வயிறார தின்னுட்டு போனாங்க. ஆனா என்ன ஆண்டவர் சொன்னார்? உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துவேன். யார சொன்னாரு? பேதுரு வந்து சொன்னார். இந்த அக்கினி நாவு அவன் மேல இறங்கினதான வேலையிலே ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கும் போது கிரியை பார்க்கிறேன், ஆவியானவருடைய கிரியை அது. அப்போ வார்த்தை என்ன? உன்னை இப்படியாக நான் மாற்றுவேன், மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் வார்த்தை. ஆனால் செயல்படுத்துகிறவர் யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவன் மீது இறங்கினதான வேலையிலே சாட்சி கொடுக்கும் போது, அவரை பற்றி பேசும் போது, ஒரே ஒரு பிரசங்கத்துல 3.5 வருஷம் சுத்தி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அவன் ஒரே ஒரு பிரசங்கத்துல 10 நிமிஷத்துல என்ன பண்ணிட்டான்? 3000 பேரை சேர்த்தா பாருங்க. அது யாரால முடியும்? பலத்த சத்துவத்தினுடைய வல்லமையால முடியுமே தவிர மனுஷனால முடியவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த ஆவியானவரை குறித்துதான் ஆவியானவர் பேசும்படி என்னோடு கூட ஏவினார். என் மனைவியிடத்துல சொன்னா நீங்க தூக்கமே இல்லை, எழுந்து உட்கார்ந்துட்டு என்ன அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானுடைய அந்த வார்த்தை வந்தது. என்னை எல்லாம் அப்படிதான் பாக்குறாங்க, என்னை இருளிலே பாக்குற மாதிரி தான் இருக்குது, என்னை ஒரு தேவனாவே நினைக்கிறது கிடையாது போல இருக்குது. எல்லாம் இயேசு எல்லாம் தேவன் தான் போறாங்க. எல்லாவற்றையும்
இல்லாதபடியே இன்னும் அப்படியே தானே இருக்கிறாங்க. ஏதோ ஜலத்தில் அசைவாடிட்டு போனா அப்படியே தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கிரியைகளையும் என்னுடைய வல்லமையையும் இன்னும் உணராத அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க என்பதற்காக தான் ஆவியானவர் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசினார். என் மனைவி சாட்சி, நான் சொன்ன எனக்கு தூக்கமே இல்லை. என்ன ஆண்டவர் சொன்ன ஆவியானவர் என்ன, ஜலத்தின் மீது அசைவாடின அந்த தரிசனம் என்னை நெருக்கிக் கொண்டே இருந்தது. காரணம் என்ன, என்னை அறியாமல் என்னை ஏதோ ஒரு ஆவியாக தான் பார்க்கிறாங்களே தவிர, ஆனா நான் ஒரு உயிர்ப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிற தேவன், நானும் ஒரு ரூபம் உள்ளவன் ஒருத்தருக்கு தெரிய மாட்டேங்குது. சிம்சோன் மேல தேவ ஆவியானவர் இறங்கினா பெரிய காரியங்களை அவன் செய்தப்பலே லோய்யா. எப்தான் மீது இறங்கினா எல்லாமே ஆவியானுடைய வேலை. ஆவியானவர் இல்லாமல் இந்த உலகத்துல ஒருத்தனும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆவியானவர் இல்லாம பிரசங்கம் பண்ண முடியாது. ஆவியானவர் இல்லாம ஜெபிக்க முடியாது. ஆவியானவர் இல்லாம அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் இல்லாம உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆகவே முடியாது. சீர்கட்ட நிலையிலே உன் குடும்பம் இருக்குதா, ஆவியானவர் வந்தா அது புதிய ஒரு ரூபத்தோடு கூட புதிய குடும்பமாக, புதிய மனுஷனாக மாற்ற அவரால் தான் முடியும். ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தாலும் கூட அவர் புதுப்பிக்கிறவர் யாருன்னு சொன்னா இந்த பூமியில இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க புது மனுஷனா மாற்ற முடியும். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஒரு உருவமா எனக்குள்ள இருக்கிறாரா? இல்ல, அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. அதான் சொன்னார், நீங்கள் என்னிலே என் வார்த்தை உங்களிலும். இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள இருக்கிறோம். ஆனா அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது. ஆனா என்னை உருவாக்குகிறவர், என்னுடைய ரூபத்தை மாற்றுகிறவர், புதிதாக்குகிறவர் யாருன்னு சொன்னா எனக்குள்ளே இன்னொருத்தர் இருக்கிறவர், கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவனவர், சர்வ வல்லமை படைத்ததான தேவனவர். அவர் இல்லைன்னா விடுதலை இல்லை. அவர் இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதமே இல்லை. ஏன் இந்த பூமியில உனக்காக ஒருவர் முழு மூச்சோடு கூட, பெரும் மூச்சோடு கூட ஜெபிக்கிற ஒரே ஒருத்தர் உனக்காக என்ன, புருஷன் கூட கிடையாது, மனைவி கூட கிடையாது. இரவும் பகலும் தேவனை நோக்கி வந்ததான காரியத்தை நிறைவேற்றும்படி அவர் தான் உனக்காக எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவேன்? நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அப்படியே பலவீனங்களுக்காக அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா உன் பலவீனத்தை சொல்ல உன்னால முடியாது. ஆனா உனக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியாகிய தேவன் உன்னை அதாவது தேவனுடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி ஒழுங்கற்ற உன்னை அவர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒவ்வொரு சுபாவத்திலிருந்து விடுதலை தந்து மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவரை பெற்றுக் கொள்ளாதவர்கள் பெற்றுக் கொள்ளணும். அப்ப ஆவியானவர் எனக்குள்ள எப்படி இருக்கிறாரு? ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்ன்றதுக்கு என்ன அடையாளம்? என்ன கேட்டாக்கா நான் சொல்லுவேன், என்னை அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். என்னை அவர் சித்தத்தின்படி ஒரு அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. என்னை அழைத்த அழைப்பை அவர் நிறைவேற்றும்படி அந்த அபிஷேகத்துக்குள்ள என்னை வைத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்ல முடியும், எனக்குள்ளே அவர் இருக்கிறார். நான் நவமான பாஷைகளை பேச, ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் இருக்கிறவன் அறியாத ஒரு பாஷையை பேசும்படி ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இது இரண்டாவது அடையாளம். என்ன? அவர் எனக்குள்ளே, நான் அவரை பெற்றுக் கொள்வதற்கு இரண்டாவது அடையாளம். ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரா? அடையாளம் இருக்கும். அன்னைக்கு அந்த அடையாளம் தான் என்ன பண்ணுச்சு? ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளே வந்து இறங்கின பின்புதான் அவங்க என்ன பண்ணாங்க, எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தும் போது அங்கே கிரியின் மூலமாக செய்ய முடியுது. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வந்தார். ஆனா தேவன் சொன்னார் என்ன? ஓ, வேற ஒரு ஆவியை பெற்றதான
பெற்றவர். இன்னொருத்தர் இருக்கிறான் காலேபு. அவனை குறித்து சொல்லுது என்ன? அவர்கள் இருவரும் வேற ஆவியை, தேவ ஆவியை பெற்றபடியினாலே அவங்க 2 பேரும் கானானுக்குள்ள போனாங்க. மற்றவங்க எல்லாமே வனாந்தரத்திலே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சுவாசம், தேவனுடைய காற்று. சில வடபக்கத்திலிருந்து காற்று வருது. எந்த பக்கத்திலிருந்து காற்று வந்தாலும் காற்றாகி யாரு? பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவர் கையை வச்சுட்டாருன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஞாபகம் வச்சுங்க, பரிசுத்த ஆவியாகிய அந்த தேவனை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சனிக்கிழமை வாங்க, உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபம் இங்க நடக்கும். அதுல வந்து நீங்க கூடுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவங்க நிச்சயமாக நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பரப்புவோம். கேளுங்க. ஆண்டவர் சொல்ற, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார், தட்டுகிறவனுக்கு தான் திறக்கப்படும். நீ பெற்றுக்கொள்ளும் வரை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. இந்த உலகத்துல நான் வாழணும், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை.